தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திமுக கூட்டணி குறித்து விமர்சனம் செய்கின்றார்கள் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி திண்டுக்கல்லில் செய்தியாளருக்கு பேட்டி. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக ஜேசிபி, டிராக்டர், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்து துப்புரவு பணியாளர்களுக்கு உடை மற்றும் துப்புரவு உபகரணங்கள் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வழங்கினார். தொடர்ந்து மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 30 லட்சத்தில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தேர்தல் முடிந்துவிட்ட காரணத்தினால் தற்பொழுது திமுகவுடன் வைத்துள்ள கூட்டணி குறித்து விமர்சித்து வருகின்றார்கள் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, மாநகராட்சி மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா, ஆணையாளர் ரவிச்சந்திரன் உட்பட நிர்வாகிகள், அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலே தலைமை காங்கிரஸ் திமுக என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, காங்கிரஸுக்கும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது முரண்பட்ட கோரிக்கைகள் காங்கிரஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் கூட்டணியிலோ இந்திய கூட்டணியில் உருவாக்கப்பட்ட கூட்டணி எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கு முன்னுதாரணமாக 40க்கு 40 தொகுதிகளையும் வென்று இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறார்கள். இமாலய சாதனை படைத்திருக்கிறார்கள், வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். அதில் அவங்க கருத்து உரிமைகளில் நம்ம தலையிறதில்லை. ஏன்னா திமுக கருத்து வாதங்களையே எடுத்து வச்சு வாதத்துக்கு வாதம், எதாக இருந்தாலும் அரசியலுக்கு அரசியல், இந்த களத்தை எல்லாம் சந்தித்து வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் உழைப்பால் உயர்ந்த தலைவர்கள். அந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள்லாம் நன்றாக அறிவீர்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நிறைய பள்ளிகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை, கல்வி அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், கழகத்தின் பொதுச் செயலாளர், பேராசிரியர், அவர் பெயரால் ஏறத்தாழ 8,000 கோடி அளவிற்கு 7,500 கோடி அளவிற்கு இன்றைக்கு புதிய கல்வி நிலையங்களை உருவாக்குவதில் இன்றைக்கு உருவாக்கி கல்விக்கு மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும் சேர்த்திருக்கின்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். சார், தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அடுத்து இப்போ திண்டுக்கல்லில் அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் ஒரு வாக்குவாதமானது முற்றுக்கு போய்கிட்டே இருக்குது. இடத்தை யார் கையகப்படுத்துறது, யாருக்கு வருமானம் பெருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்காது. இல்லை, அது நீங்கள் மாநகராட்சியில் கிரிவலப்பாதை மக்களுடைய சௌகரியத்திற்காக அவங்க கேட்குறாங்க, அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். பாக்கி இருக்கக்கூடிய வீதிகளை இன்றைக்கு நிர்வாகம் சுத்தமாக சுகாதாரமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை விரும்புகிறது. ஆனால் இன்றைக்கு வியாபாரிகள் பொதுமக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்களை கேட்டறிந்து அதன் மூலம் பேசி தீர்வு காணலாம் என்ற முடிவை இன்றைக்கு எட்டி இருக்கிறது. அதனால் அதுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட, நகராட்சிக்கு உட்பட்ட, ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசினுடைய திட்டங்களில் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை காது கொடுத்து கேட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு. அதேமாதிரி அபிராமி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல நிறைய முறைகள் நடந்திருக்கு. இப்போ கூட ஒரு தனிநபர் ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சொத்துக்களை முறையாக பாதுகாக்க வேண்டும் பல்வேறு குற்றச்சாட்டு. இல்லை, தனிநபர் அவர்கள் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக புகார் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அரசு அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கும். கொடுத்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அவர் பண்ணி அல்ல நம்ம உடனே
இப்போ நீங்களே ஒரு இடத்த ஆக்கிரமித்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பதில் வந்து கேட்கறதுக்கு நீதிமன்றமே சட்டம் வகுத்திருக்கிறது. எந்த குற்றச்சாட்டுகளையும் நாம் சொல்லுகிற பட்சத்தில் நீங்கள் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், அரசு கோயில் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுடைய விளக்கம் கேட்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை உரிமை, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையின் அடிப்படையில் இப்பொழுது உரிய புகார் வரும் பட்சத்தில் அதன் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் இப்போ தற்போது இந்த சம்பளம் மற்ற வரி கட்டுறது சம்மந்தமாக 5,4 கோடி ரூபாய் வந்து அதை மறைச்சி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விசாரணை நடந்துச்சு. இது தொடர்பாக வந்து அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை? இப்போ அதில் அதனோட முழுமையான விசாரணை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை முடிந்து யார் தவறு செய்திருக்கின்றார்களோ நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு.